ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் போஸ்டர் கலரை எப்படி அக்ரிலிக் பெயிண்டாகவும் ஆயில் பெயிண்டாகவும் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒயிட் கலர் பவுடரை எடுத்திருக்கேன். எந்த பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் எல்லா கலருக்கும் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் சாக் பீஸை பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். சாக் பீஸை பவுட்ரு பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணுங்கள். இல்லைன்னா பெயிண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் சொர சொரன்னு தெரியும். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. சாக் பீஸ் பவுட்ரு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேப்பரில் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வருது. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா டார்க்காக தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஆனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா டார்க்காக தெரிஞ்சது. லாஸ்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் அந்த பவுட்ரு ஸ்மூத்தாக இல்லைன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சொர சொரன்னு தெரியும். அதனால் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாட்டில்லையும் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வருது. சாக் பீஸ் பவுடர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியும். இப்போ அடுத்தது பிளாக் கலர் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் ஐலைனர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா டார்க்காக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஐலைனர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேப்பரில் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்தது. நல்லா டார்க்காக இருந்தது. கடையில் வாங்குகிற பெயிண்ட் மாதிரியே இருக்குது. ஸோ பேப்பரில் நல்லா அழகாக இருக்குது. இப்போ இதை பாட்டிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டிலே நல்லா இருக்குது. இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஐலைனர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வேஸ்ட் பேப்பரை இது மாதிரி நான் பற்ற வச்சு அந்த சார்கோல் பவுட்ரு எடுத்திருக்கேன். இது மாதிரி கருக வச்சு நீங்கள் இந்த சார்கோல் பவுட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த சார்கோல் பவுட்ரு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரை விட அந்த தீக்குச்சியோட சார்கோல் பவுட்ரு தான் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஆனால் பேப்பர் இப்போல்லாம் அந்த குச்சியில் இருக்க சார்கோல் பவுட்ரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஐலைனரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கலர் லைட்டாக தான் இருக்குது. க்ரே கலர் மாதிரி இருக்குது. ஆனால் ஓகேவாக தான் வந்திருக்கு. க்ரே கலர் மாதிரி வந்திருக்கு. ஐலைனர் நல்லா டார்க்காக வந்திருக்கு. இந்த சார்கோல் பவுட்ரு கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குது. இன்னும் டார்க்கான சார்கோல் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் கிடைக்கும். இப்போ அடுத்த கலர் ரெடி பண்ணுறதுக்கு நான் பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் குங்குமம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் கலருக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் டார்க்கான ரெட் கலர் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குங்குமம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததில் நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லோ கலர் பெயிண்ட்காக. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் டார்க்காக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உஜாலா ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலருக்கு. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கலருக்கு நான் பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் ஆரஞ்சு கலரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆச்சுன்னா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபில்டர் காஃபினா நீங்கள் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி இருந்துச்சுன்னா நல்லா மெல்ட் ஆகும். இது ட்ரையான வேஸ்ட்டு ஸ்கெட்ச் பெனில் உள்ளே இருக்கிறதுலேருந்தே எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த கலர் வரும். அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த கலர் ஸ்கெட்ச் வேணுமோ அந்த கலரில் எடுத்து இது மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேப்பரில் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரெட்டு நல்லாவே வருது. பாட்டிலையும் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு.
இப்போ எல்லோ பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா வருது. ரொம்ப தண்ணியாக போயிட்டுனா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உஜாலா ஆட் பண்ணது ரொம்ப சூப்பராக வருது. கடையில் வாங்கின பெயிண்ட் மாதிரியே இருக்குது. பாட்டிலுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டில் ஆட் பண்ணுறதுக்கு உஜாலா ஆட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃபுட் கலர் ஆட் பண்ணது, இதுவும் சூப்பராக வருது. இதுவும் பாட்டிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குங்குமம் மஞ்சள் இதை விட ஃபுட் கலர் இந்த உஜாலா ஆட் பண்ணது ரொம்ப நல்லா வருது. இது காஃபி பவுடர். இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சொர சொரன்னு தெரியாது. ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாட்டில்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஸ்கெட்ச் பெனில் செஞ்ச கலர், இதுவும் நல்லா வருது. பாட்டிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாட்டிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ போஸ்டர் கலர் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுமா போஸ்டர் கலர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் தேவையில்லை, க்ளூ மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் போஸ்டர் கலரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அக்ரிலிக் பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாட்டில் ஆர்ட் பண்ணும், ஆனால் என்கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா போஸ்டர் கலர் இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் க்ளூவில் மிக்ஸ் பண்ணி அக்ரிலிக் எஃபெக்ட் வரும். நீங்கள் இதை பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேப்பரில் நல்லா வருது. பாட்டிலையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாட்டிலையும் அக்ரிலிக் எஃபெக்ட் நல்லாவே வருது. ஸோ பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த போஸ்டர் கலர் எப்படி ஆயில் பெயிண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி போஸ்டர் கலர் எடுத்துக்கோங்க. நான் பாடி லோஷன் எடுத்திருக்கேன், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து பாடி லோஷன் தான். அடுத்து வந்து எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு ட்ராப் தான் ஆட் பண்ணும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது. ரெண்டுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது போஸ்டர் கலர், எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நான் க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பவுட்ரு இதுக்கும் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பெயிண்ட் ரெடி ஆகிடும். இப்போ இது பேப்பரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கலர் கொஞ்சம் ஆனிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். லோஷனும் ஆயிலும் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இது நல்லா டார்க்காக நல்லா ஸ்மூத்தாக வருது, நல்லா திக்காகவும் இருக்குது. இது பாட்டிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டிலில் நல்லா வருது, ஸ்மூத்தாக வருது. அவ்வளோதான், இப்போ எல்லா கலரும் ட்ரை ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. அந்த உஜாலா வந்து பாட்டில் ஆர்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. பேப்பரில் எல்லா கலர்ஸும் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஐலைனர் சார்கோலை விட அந்த ஐலைனர் வந்து டார்க்காகவே தெரியுது. இந்த குங்குமம் மஞ்சள் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஃபுட் கலர் உஜாலா இதெல்லாம் வந்து பேப்பரில் நல்லா சூப்பராக தெரியுது. அக்ரிலிக் கலரும் நல்லா இருக்குது. பேப்பரில் எல்லா கலரும் ஈஸியாக ட்ரை ஆகிடுச்சு, பார்க்க நல்லா அழகாகவும் இருக்குது. ஆயில் பெயிண்ட் வந்து பேப்பரில் வந்து அவ்வளோக்கா வந்து ஷைனிங் வந்து தெரியல, ஆனால் பாட்டிலில் வந்து நல்லா வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் திக்காகவும் ஷைனிங்காகவும் பாட்டிலில் வந்து ஆயில் பெயிண்ட் வந்து வித்தியாசம் தெரியுது. ஆனால் ட்ரை ஆகுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் ஆயிலும் லோஷனும் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கம்மியாக தான் ஆட் பண்ணும். பேப்பரில் வந்து ஆனால் ஆயில் பெயிண்ட்டு ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு. இது ஒயிட் கலர் பெயிண்ட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே தெரியுது. இது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணி பாட்டில் ஆர்ட்டுக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு கலர் கூட இதில் ஆட் பண்ணி பாட்டில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதையும் நான் வீடியோவாக போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே கரெக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் அவசரமான நேரத்துக்கு வெளியில் போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த ஐடியாலாம் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.